ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பண்ண போறோம். அதுவும் இறால் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஹோட்டல் சுவையில பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ வந்து இறால் வாங்கியிருக்கோங்க. இதை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இறால் எப்படி கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்கேன். தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிட்டுங்க. இது கூட வந்து 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சில சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். அதை தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தட்டி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கறதுக்காக கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்குறப்ப சீக்கிரமாவே வெங்காயம் வதங்கிரும். வெங்காயம் வந்து கருக விடாம பார்த்துக்கோங்க. இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இது கூட வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. நான் 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நீங்க தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்க்கிறேன். இப்போ மசாலோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்த பின்னாடி நல்லா கிளறி கொடுங்க. மசாலால வந்து இறால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்குறப்ப நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கோம். அதனால வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வேக விடலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இறால் குழம்பா வைக்கல, இறால் கிரேவி தான் பண்றோம். அதனால வந்து குழம்ப நல்லா வத்த விடணும். அதனால நல்லா கிளறி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா வத்தி கிரேவி பதத்துக்கு வந்திருக்குங்க. இந்த டயத்தில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இறால் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமா இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துப்போனா நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை தூவி இறக்குனா நம்மளோட இறால் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும். இது வந்து அப்படியே ஹோட்டல் சுவையில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.